வணக்கம். காஷ்மீரில் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகள் நம்முடைய பாரத தேசத்தை சார்ந்த காஷ்மீருக்கு சுற்றுலா சென்ற 26 அப்பாவி மக்களை சுட்டுக் கொன்று கோர சம்பவத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இது உலகெங்கும் கடுமையான கண்டனத்திற்குள்ளாகி இருக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களும் இந்திய அரசாங்கமும் அந்த பயங்கரவாதிகளை ஒழித்து கட்டுவதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாளை 5ஆம் தேதி சென்னை எழும்பூர் ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதைக்குரிய தலைவர் திருவாளர் நயினார் நாகேந்திரன்ஜி அவர்கள் பங்கேற்று கண்டன உரையாற்ற இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகளை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில துணைத் தலைவரும் சென்னை பெருங்கோட்ட பொறுப்பாளருமான திரு கரு நாகராஜன்ஜி அவர்களும் சென்னை பெருங்கோட்டத்துக்கு உட்பட்ட 7 மாவட்டங்களுடைய மாவட்ட தலைவர்களும் நிர்வாகிகளும் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் மட்டுமல்லாமல் அத்தனை பொதுமக்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் குறிப்பாக பெண்கள் தொழிலாளர்கள் எல்லோரும் பங்கேற்கக்கூடிய வகையில் நாட்டிற்காக நாம் அனைவரும் ஒன்றாக நிற்கிறோம். தேசபக்தர்கள் ஒருங்கிணைந்து நிற்கிறோம். நாட்டை பாதுகாக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசாங்கத்திற்கு துணையாக நிற்கிறோம். பயங்கரவாதத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் ஒழிப்பதற்காக தமிழக மக்கள் ஒன்றுபட்டு நிற்கிறோம். பாரத நாட்டோடு நம்முடைய தமிழகம் ஒன்றாக நிற்கிறது. நாம் தேசியத்தின் பக்கம் நிற்கிறோம் என்பதை நிரூபிக்க நாளை மாலை 5ஆம் தேதி 3 மணிக்கு ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே அனைவரும் பெருந்திரளாக வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.